தினம் அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா சௌந்தர்யா பற்றின எல்லா உண்மையும் ராதிகா பார்த்திங்க அப்படின்னா சண்முகத்துக்கிட்ட சொல்லிடுறாங்க. சண்முகம் ஃபஸ்ட்டு அதை நம்பவே இல்லை. அதுக்கப்புறம் தனமும் கதிரை பேசிகிட்டு இருந்த வீடியோவை பார்த்திங்க அப்படின்னா சௌந்தர்யா சண்முகத்துக்கிட்ட கேட்டவும் சண்முகம் அதை பார்த்துட்டு ரொம்பவே கோவமாயி சௌந்தர்யா கிட்ட போய், நீ கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பையன்கிட்ட பழகுன அப்படி தானே, அந்த பையன்கிட்ட நீ கர்ப்பமாயிட்டியா அந்த பையன் மூலியமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமான்னு சொல்லிட்டு சௌந்தர்யாவை எல்லா உண்மையும் ஒத்துக்கிறாங்க. இதனால கோவமான சண்முகம் பார்த்திங்க அப்படின்னா கோவிலுக்கு போய் தனத்தையும் கதிரையும் திட்டுறாங்க. இப்படி ஏமாத்தையும் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள திட்டுறாங்க. அதுக்கப்புறம் கோவில் அப்படின்னு கூட பார்க்காம எல்லாரும் முன்னாடி சௌந்தர்யா மோசமாக சண்முகம் திட்ட ஆரம்பிக்கிறாரு. உங்களுக்கு இன்ஷியலுக்கு ஒரு ஆள் வேணும், குடும்ப நடத்துறதுக்கு ஒரு ஆள் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மோசமாக திட்டும் போது அதுக்கப்புறம் தனம் தான் சௌந்தர்யாவுக்கு சப்போர்ட்டாக பேசுகிறாங்க. சௌந்தர்யா மேலே எந்த தப்பும் இல்லை, அவள் மயக்கத்தில் இருந்தால் அவளுக்கு மயக்க மருந்து கொடுத்து தான் இந்த மாதிரிலாம் தப்பு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் தனம் புரிய வைக்கிறாங்க. இதுக்கப்புறம் சண்முகம் சௌந்தர்யா புரிஞ்சுக்கிட்டு அவங்க மேலே ஒரு தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு சேர்ந்து வாழ்வாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்கள்.